ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் உங்கள் குழந்தைங்க சாண்ட்விட்சே கேட்க மாட்டாங்க. இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு கேரட்டு சாப் பண்ணி எடுத்துருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். திருவி வச்சுருக்கேன். சீஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூனு சாட் மசாலா, தேவையான உப்பு சேர்த்துப்போம். டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். அது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துப்போம். இதை நல்லா மெலிசாக வாட்டணும். இப்போ நல்லா தேய்ச்சிட்டு அது நடுவில் நம்ம சீஸ் மிக்ஸரை வச்சுட்டு அது 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிடணும். 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தவா நல்லா சூடான பிறகு தவாவில் நல்லா சுட்டு எடுப்போம். இதுக்கு நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயிலே பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் நல்லா வாட்டி ப்ரௌனிஷ் ஆன பிறகு எடுத்து அப்படியே சர்வ் பண்ணியிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்மளுடைய சூப்பரான சீஸ் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது சாண்ட்விச்சோடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்